ஏ மஞ்சுளாக்கா, மஞ்சுளாக்கா, நீங்க தோட்ட வேலை பார்த்ததெல்லாம் போதும். முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்ன அனிதா, என்ன கோவமா வந்திருக்கியா? எதுக்கு இந்த கோவம்? ஏக்கா, நான் நல்லது நினைச்சு தானே பேசினேன். அந்த பிள்ளை இங்க வாழ வந்தாலும் சரி, அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். இல்ல நீங்க எப்படி நினைச்சாலும் சரி, உங்ககிட்ட ஒளிச்சு மறைக்க கூடாதுன்னு நினைச்சு தானே பேசினேன். நீங்க போய் மூணாவது மனுஷி சொன்ன மாதிரி அங்க போய் நான் தான் இப்படி சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திவிட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. இது நியாயமா? என்ன அனிதா பேசுற? நான் எங்க மூணாவது மனுஷிட்ட போய் சொல்லியிருக்கேன்? என்ன சொல்ற நீ? இங்க பாரு, நேத்து கூட அந்த பையன் இவளை கூட்டிட்டு போய் பீச்சில் நின்று பேசிக்கிட்டு இருந்தான். நல்லா கழுவி கழுவி ஊத்துன தவிர இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு திட்டவட்டமா சொல்லிவிட்டேன் தெரியுமா? நான் ஒத்த மவனை பெத்து வச்சிருக்கேன். அவனுக்கு திக்கு வைக்கல்தையே எப்படி கட்டி வைக்க முடியும்? அது உங்க விருப்பம். இந்த கல்யாணம் நடந்தா வந்து அர்ச்சனை போடுவேன், நடக்காட்டா அது உங்க சௌரியம். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உள்ளது தானே சொன்னேன். ஏன் புருஷன்ல இருந்து ஏன் ஐஸ்வர்யால இருந்து எல்லாரும் என்கிட்ட முகரையை தூக்கிக்கிட்டு உட்கார்ந்துருக்காவோ. பத்தாவதுக்கு அவ அம்மையும் இந்த குட்டியும் வீட்டை விட்டே போயிட்டாவோ தெரியுமா? டெய்லர் கடையிலே போய் உட்கார்ந்துக்கிறோன்னு போயாச்சு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? போனா போறாவோ, சனியை விட்டுச்சின்னு நினைச்சி சந்தோஷமாயிரு. அதுக்கு நீ வீஞ்சிறதுக்கு என்ன இருக்கு? இங்க பாரு, இப்பவாது உன் புருஷன் சம்பளத்தை சிக்கனமா நீ சேமிக்கலாம். அதை விட்டு போட்டு ஊர்ல உள்ளவளுக்கெல்லாம் பொங்கி போடுறதுக்கா நீ இருக்க? வீஞ்சினா வீஞ்சிட்டு போறாளுவோ, அவளுக்கு இத்தனோண்டு இருந்துகிட்டு எப்பா என்ன கோபம். இவளை கட்டி வச்சா ஏன் மவன்ல அவஸ்தப்படுவான். நீங்க சொல்றது சரிதாங்கா. இத்தனோடு இருந்துகிட்டு வாய் டமாரா மாட்டோம் காது வரைக்கும் கிளியுது. என்ன செய்ய சொல்றிய? எல்லாம் ஐஸ்வர்யா ஒருத்திக்காக தான் நான் விட்டு கொடுத்து போறேன். இல்லைனா அன்னைக்கே ஆத்தாடி அம்மாவளையும் துரத்தி முடிக்கிருப்பேன். ஆத்தாக்காரி என்ன கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுறா. எக்கா, காது கொடுத்து கேட்க முடியல தெரியுமா? இங்க பாருங்க, ஒரு பொன் பிள்ளை கல்யாணத்தை நான் நிறுத்தணும்னு நினைப்பனா? அவ இயற்கையிலே அவளுக்கு வாய் கொஞ்சம் திக்கு வாய்தான். நிறுத்தி நிறுத்தி பேசுவா, பொக்கு பொக்குன்னு பேசுவா. அத உங்ககிட்ட சொன்னேன். இது ஒரு குத்தமா? நீங்க தான் அந்த பிள்ளைய நான் ஏத்துக்க போறேன், இந்த கல்யாணம் நடக்கட்டும்னு சொன்னா நான் என்ன வேண்டாம் நான் சொல்லுவேன்? சரி வீடு, இங்கேயே நின்று பேசணுமா? வீட்டுக்குள்ள வா, காப்பி போட்டு தரேன் குடி. என்னமோ நல்லதுக்கு எனக்கு முதல்ல தெரிஞ்சு போச்சு, நீ சொல்லிவிட்ட. இதே அவ அக்கா கறி நல்லவளா இருந்தா சொல்லிருக்கலாம்ல, சொல்லல. ஆமா, அது உங்களுக்கு புரியுது. என்னமோ நான் வேண்டாதுக்கு செஞ்ச மாதிரி எல்லாரும் என்னதான் கல்வி கல்வி ஊத்துறாவோ தெரியுமா? இப்ப உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கத பார்த்தா கூட உங்களுக்கு எனக்கும் என்னமோ இடையில இருக்கு. அதான் இப்படி வேண்டாதுக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லுவாங்க. நான் வரேன்க்கா. கல்யாணம் கட்டி வைக்கிறதும் கட்டி வைக்காதும் உங்க விருப்பம், நான் ஒன்னும் சொல்லல. என்ன அனிதா, டீ போட்டு தரேன், குடிச்சிட்டு போயேன். இல்லக்கா, மனசு சங்கடமா இருந்துச்சு. அதான் நீங்க தான் ஒரு வேலை சொல்லிட்டீங்களோன்னு நினைச்சு வந்தேன். நான் ஏமா சொல்ல போறேன்? என் மவன் இருக்கான் பாரு, கிறுக்கு பையன். அவன் சரியான வெகுளி. அவன் தான் போய் அந்த கட்டச்சிட்ட இவ்வளத்தையும் சொல்லியிருப்பான். அதான் அவ இந்த ஆட்டம் ஆடுதா. ஆமா, அதுவும் சரிதான். நீங்க ஏன் சொல்ல போறியே? உங்க மவன் தான் சொல்லியிருப்பான். சரிக்கா, நான் வரேன். சரி அனிதா. இந்த கிறுக்கு பையன் வரட்டும், அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன். எவ்வளவு திமிர் இருந்தா அந்த கட்டுச்சி பின்னாடி அலைவா. அவகிட்ட அப்படி என்ன இருக்கு? எப்ப பார்த்தாலும் கொக்கான்னு பேசிக்கிட்டு இருக்கா. இவனுக்கு என்னமோ காணாத கண்டா தோணாது தோணுமாம்ல, அந்த கதையெல்லாம் இருக்கு. வரட்டும், காலை முறிச்சு அடுப்புல வைக்கிறேன். நீதான் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்க. பாட்டு பாட விடுறியா? முதல்ல கீழே இருந்துக்கோ, அப்புறமா படிச்சுக்கிறேன். சரியா? படிச்சுட்டு அப்புறமா ஒன்று எடுத்துக்கிறேன்.
பாடேன் அடுனே என்னமோ இந்த பாட்டையே கேட்காத மாதிரி இவனை படிக்க சொல்லுவான். இவனும் மணிக்கணக்கா படிப்பான் பாடு. இடி எத்தனை தடவை கேட்டாலும் இவனுக்கு சலிக்காதா? இடி இவனுக்கு சலிக்காது, படிக்கிறான் அவனுக்கு சலிக்காது, நமக்கு தான் சலிக்கும். இப்போ பாடேன் இவன் கேட்கறானா இல்லையான்னு பாடு. இல்ல தம்பி, அண்ணனுக்காக ஒரே ஒரு தடவை அந்த பாட்டை படில ப்ளீஸ்ல. என்ன சொல்ற? விநாயகனே அந்த பாட்டா எத்தனை தடவை கேப்ப? இல்ல தம்பி, நீ படிக்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? ப்ளீஸ்ல பாடுல. பாட்டியாடி சொன்னனா இப்போ இவனை நிறுத்தாம பாடுவான். ஓடியாடி நம்ம ஓடிடுவோம். சரிடி. விநாயகனே வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேடமுகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. அப்புறம் மேல படிக்கல. உன்னை யார் இங்க வர சொன்னா? நீ வரல, நீ வந்து பாக்கலன்னு நாங்க அழுதுட்டு இருக்கமாக்கும். இங்க பாரு, உனக்கு எப்பவும் அந்த அனிதா தானே ஒசத்தி. அவகிட்டே போய் கொஞ்சி கொலவு. என்னையும் என் மவளையும் நாங்களே பாத்துக்குவோம். நீ ஒன்னும் எங்களை பாக்கணும்னு அவசியம் இல்ல. ஏமா ஏமா இப்படி பேசுற? என்ன பார்த்தாம பேசுற? உன்னை பார்த்து தாண்டி பேசுறேன். எத்தனையோ நாள் நான் மனசு சந்தோஷப்பட்டிருக்கேன். என் மவனுவோ என்னை கைவிட்டாலும் என் மவா என்ன தங்கமா தாங்குறானு. ஆனா இன்னைக்கு மொத்தமா போட்டு உடைச்சிட்டல. உனக்கு அந்த அனிதா வசதியா போயிட்டா. இந்த பிள்ளையோட கல்யாணத்தை நிப்பாட்டியிருக்கா. அவட்ட ஒரு வார்த்தை என்ன ஏதுன்னு கேட்டியா? என்னம்மா சொல்ற? அனிதாட்ட நான் எப்படிம்மா கேக்குறது? ஏம்மா அவ வேணும்னு அப்படி பண்ணிருக்க மாட்டா. இப்ப கூட சொல்றேன், ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு. தேவையில்லாம அவ மேல கோவப்படாதம்மா. ஏமோ இங்க நின்று என்னம்மா வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்க? கொடைக்கு கஸ்டமர் வருவாங்க, மரியாதையா போ சொல்லு. இவ ஒன்றும் இங்க வந்து யாருக்கும் நியாயம் பேச வேண்டாம். நமக்கு என்ன ஏதுன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். உள்ள துணி எடுத்து போட்டு வச்சிருக்கேன், மச்சு வைமா. பேசாம போ. இவகிட்ட உனக்கு என்ன பேச வேண்டியிருக்கு? பொருட்டி என்ன செய்யறது? வர வேண்டாம்னு சொன்னாலும் இவளுக்கு அறிவில்ல. வந்து நிக்கிறாளுவோ. வெரைட்டி முடிக்கிட்டு வரேன் போரு. இங்க பாரு, இனி இந்த கடை பக்கம் நீ வர வேண்டாம். எங்களுக்கு எங்க வாழ்க்கைய பாத்துக்க தெரியும். இத்தனை நாளும் உன் கால்ல நாங்க நின்னோன்னு உனக்கு என்ன தேவையோ அதை சொல்லி அனுப்பு. அம்பட்டையும் ஏ மாவா கொடுத்துருவா. பேசாம வேலையை பார்த்துட்டு போ. அதான் சொல்றாங்களா, லோன் அடைச்ச உடனே என்ன தேவையோ அதை எழுதி கொடு. எல்லாத்தையும் உனக்கு செட்டில் பண்ணிருந்தேன். இனி நீ இங்க வர வேண்டாம். உனக்கு அந்த அனிதா தானே எங்களை விட ஒசத்தியா போனா, அவகிட்டே போய் பேசு. என்னம்மா பேசுற? என்ன பேசுற? அவதான் சின்ன பிள்ளை, பிடிவாதமா அறிவில்லாம பேசுறானா? நீயும் எல்லா இடங்களையும் என்ன விட்டு கொடுத்து பேசுற. உனக்கு நான் தேவையில்லை, அப்படித்தானே? ஏம்மா என்னை பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? ஆமா தாயே, எங்களுக்கு நேரம் இல்ல. நீ கிளம்பு. உன் பஞ்சாயத்தை அப்புறமா வந்து வையி. உன் பஞ்சாயத்துக்கெல்லாம் இங்க இடம் இல்லை. இங்க பாரு, இத்தனை நாளும் உன்னை நம்பி இருந்தோம் தானே. ஒவ்வொரு தடவையும் எங்களை அவமானப்படுத்திக்கிட்டு அந்த அனிதாவை தூக்கி வச்ச அந்த அனிதா சரியான நாகப்பாம்பு. இன்னும் எப்ப உன்னை கொத்த போறாளோ. நீ கொத்து பட்டாலும் வெளியே சொல்ல மாட்டல. நீ அவளை யோக்கியவதி. நீ அவ கூட சந்தோஷமாயிரு. நாங்க இங்கேயே நிம்மதியா இருக்கோம். இனிமே இங்க வராத. சரிம்மா, நான் இங்க வர்றது உங்க 2 பேருக்கும் தொந்தரவா இருக்குன்னு நினைக்கிறீங்க. இனிமே நான் வர மாட்டேம்மா. நான் இல்லாம நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைச்சா நீங்க சந்தோஷமா இருங்க. ஆனா நான் எப்பவும் இருக்க மாட்டேம்மா. உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. நான் வரேம்மா. பைத்தியக்காரி என்ன பேசினாலும் அவ பிடிவாதத்தை விட்டு கொடுக்காளா பத்தியாட்டி? எப்ப பார்த்தாலும் அந்த அனிதா தான் வசத்தின்னு தூக்கில வைக்கிறா. விடுமா, அவளுக்கு தான் அடிவே கிடையாது. அவ பாவம். ஆனா
அந்த அனிதா சண்டாளி நல்லாவே இருக்க மாட்டாட்டி. அவ ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில ஓமாட்டிய நாசமாக்கிட்டால படுபாவி. இன்னும் இவ அவளையே நம்பிக்கிட்டு இருக்காளே. அதான் விடுன்னு சொன்னல, அவ எப்படியோ சந்தோஷமா இருந்தா சரி, நம்ம வேலையை பார்ப்போம் வா. சரி டி. அண்ணே, என்ன தெரியுதா உங்களுக்கு? இல்லையே, யார் நீங்க? உங்களுக்கு என்ன தெரியுமா? அண்ணே, நான் தான் உங்க குழந்தையால கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டவன். ஏன் கல்யாணத்தை தான் அனிதாக்கா நிறுத்திட்டாங்க. நீங்க எப்படியாவது எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். நான் ஐஸ்வர்யா ராயை தவிர வேற யாரையும் கல்யாணம் கட்டிக்க மாட்டேன். உங்க அம்மா தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னு ஐசு சொன்னா. இந்த கல்யாணத்துக்கு அவங்க சம்மதிக்காதப்போ நான் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? நீங்க சொல்றது சரிதான். எங்க அம்மாக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை. யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதையே பிடிச்சுக்கிட்டு நிக்கும். நீங்க எப்படியாவது அனிதாக்காவை மனசை மாத்தி எங்க அம்மா கிட்ட நல்லபடியா பேச சொல்லுங்க. அப்ப கட்டாயம் இந்த கல்யாணம் நடக்கும். எங்க அம்மா அனிதாக்கா சொன்னதுனாலதான் ஒரே அடியா பிடிவாதமா நிக்குது. திக்குவாயின்னு வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. திக்குவாயெல்லாம் இந்த காலத்துல ஒரு விஷயமா? எதுக்காக நாம அவளை விலக்கி வைக்கணும்? எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ கூட வாழ போறவ நானு. எங்க அம்மா பிடிவாதம் பிடிக்கிறதுனால இந்த கல்யாணம் நடக்காட்டா எங்க 2 பேர் வாழ்க்கையுமே நாசமா போயிரும். சரி, நான் அனிதா கிட்ட பேசுறேன். இந்த அனிதா ஏன் இந்த வேலையை பார்க்கறானே தெரிய மாட்டுக்கு. ஒருவேளை மறுபடியும் நான் ஒன்னு சொல்லி அவ அங்க வந்து எதையாவது குழப்பிடக்கூடாதுல்ல. நானும் ஐசு வேணா உங்க அம்மாவை பார்த்து பேசட்டுமா? அது சரிப்படாது. நீங்க என்னதான் எங்க அம்மா கிட்ட பேசினாலும் எங்க அம்மா உங்க பேச்ச காது கொடுத்தே கேட்காது. எங்க அம்மா என்னமோ அனிதாக்கா நல்லது செய்ய புறப்பட்ட மாதிரி அவ நல்ல வேலை சொன்னா. இல்லனா இந்த கல்யாணத்தை கட்டி வச்சுட்டு இந்த திக்குவாய் மருமகளோட நான் காலம் பூரா போராட முடியுமான்னு கேக்குது. அதனால அவங்களையே பேச சொல்லுங்க. சரி தம்பி, நான் பார்க்கறேன். எதுவானாலும் நீங்க வீட்டுல வந்து பேசுங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க அம்மா கிட்ட பேசி பார்ப்போம். இந்த கல்யாணத்துக்கு அவங்க சம்மதிச்சு தானே ஆகணும். உங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, பின்ன அவங்க ஏன் மல்லுக்கு நிக்கிறாங்கன்னு நான் பேசுறேன். அனிதா கூட நானும் வந்து பேசுறேன். சரிங்கண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் வர்றேன். சரிங்க தம்பி. பையனை பார்த்தா நல்ல பையனா தான் தெரியுது. ஆனா இந்த அனிதா எதுக்குமே பிடி கொடுக்க மாட்டாளே. இவளை எப்படி பேச சொல்றது? இவ ஏன் இந்த கல்யாணத்து விஷயத்துல இப்படி தடுத்தானே தெரியல. சரியான லூசா இருப்பா போல. முதல்ல போய் அவகிட்ட பக்குவமா பேசுவோம். இந்த பையன் நல்ல பையனா தெரியுதான். இவனை விட்டா வேற நல்ல ஆளு அவளுக்கு கிடைக்காது. ஐஸ்வர்யா ராய்க்கு எப்படியோ நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சா ஐசோட கவலையாது குறையும். நான் வரதுக்குள்ளயும் முடிச்சுட்டேடா. தடருன்னு பட்டுதானுலே எலவெடுத்தவனுவா. சீரியல் அப்படித்தான். சீரியலு 1/2 மணி நேரம். அதுல ஒரு 10 நிமிஷம் விளம்பரமே போயிருது. 20 நிமிஷத்துல 10 நிமிஷம் தான் நடிப்பாளுவோ போல. ஊடையில 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 விளம்பரத்தை போட்டு 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 உசுர வாங்கிடுறான். சரி, இந்த டிவி பட்டியலுக்கெல்லாம் எழுதி போடணும் 1 மணி நேரம் சீரியலை போடுங்கன்னு. உன்னையும் உன் மகனையும் தான் நடிக்கிறதுக்கு அனுப்பணும். 4 கூட நடிக்க சொன்னாலும் நடிப்பிய. உன் மகன் மேல நடிக்கிறான், நீ கீழே நடிக்கிறியா? ஏட்டி, அவனை சொல்லலைன்னா உங்களுக்கு உறக்க வராதே. இந்த வீட்டுல எனக்குன்னு ஒருத்தன் இருக்கிறானா அது அவன் மட்டும்தான். உங்க ஐயா என்ன கண்டுக்கிறதே கிடையாது. நீங்க 2 பேரும் இருக்கையில பொட்டுச்சு 2 பேரும் என்னைக்காது அனிதாமா சாப்பிட்டீங்களா வச்சீங்களான்னு கேட்டிருக்கலாடி. அதுலயும் அந்த அஸ்வின் பையில தவிர இந்த வீட்டுல எனக்குன்னு யாரும் கிடையாது. அருண் ஒரு நாள் கூட ஏம்மா சாப்பிட்டியான்னு மனசார கேட்க மாட்டான். ஆனா எப்ப பார்த்தாலும் நீங்க அவனை மட்டும் கரிச்சுக்கிட்டு விளாட்டி. என்னடி நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? பக்கத்துல வந்து குறு குறு குறுன்னு உத்து பாக்குறியே என்னத்துக்கு? அதானே உனக்கு அவன் ஆடுதலா இருக்கானாக்கும். ஆடுதலா நாங்களாம் கேட்கட்டலும் நீதான் கிச்சனுக்குள்ளே வச்சு கொம்பு கொம்பு கொம்புன்னு தின்னுப்படுதியே. எப்ப பார்த்தாலும் நல்லா கிச்சனுக்குள்ள உட்காந்து தின்னுட்டு தான் வெளியவே சாப்பாடை கொண்டு வர. நேற்று 11 மணி, அதுவும் ராத்திரி. நாங்களாம் படுக்க போயிட்டோம். சரி, தண்ணி பாட்டில தண்ணி முடிஞ்சு வச்சு போய் கீழே போய் எடுத்துட்டு வருவோன்னு வந்தா அப்பதான் மிக்சியை குறுக்கு குறுக்கு குறுக்குன்னு போட்டேன். என்னடா குறுக்கு குறுக்குன்னு போடுறான்னு பார்த்தா ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறா மகாராணி ராத்திரி 11 மணிக்கு. அட பாவி பேவுல, நான் என்ன பண்ணுதேன் ஏது பண்ணுதேன்னு தான் பாக்கியோ. ராத்திரில ஒரு கப்பு நிறைய பால், அதுல கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சம் மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு குடிச்சாதான் எனக்கு உறக்கமே வரும். நேற்று பார்த்து பால் கம்மியா இருந்துச்சு. சரி, காலங்கத்தால இந்த பையில போய் வாங்க சொல்லணுமே, கரகரன்னு கரைவானே அப்படின்னு என்னத்தடா குடிக்கலான்னு தின்னு முண்டாடிக்கிட்டு பார்த்தேன். ஆப்பிள் பழம் கிடந்துச்சு. சரின்னு அதை வெட்டி ஜூஸ் போட்டு குடிச்சேன். அது பொறுக்காது உனக்கு? இப்படி திங்கட உனக்கு என்ன
போயிடும். அட பாவி, என்ன பேச்சு பேசுறாளுவோ? ஏ அப்பா, நம்மளே தான் என்ன செய்தோம் ஏது செய்தோன்னு அப்படியே கேமரால கண்காணிக்கிற மாதிரி கண்காணிப்பாளுவோ போல. இனிமே கிச்சனை கதவை மூடிக்கிட்டு தான் நம்ம திங்கணும். இந்த அசின் பையன் எங்க போனா? ஆளையே காணும். அவ இல்லைனாலும் வீடு வீடா இருக்கிறது இல்ல. இந்த 2 குட்டிகளும் ஏ அப்பா என்னதான் உரிச்சு வச்சு பிறந்திருக்காளுவோ. நான் தான் இப்படி எல்லாம் பேசிட்டு திரிவேன். எங்க ஆச்சியே ஏதாவது குடிக்க நான் கிளாஸ் பிடிக்கி பார்ப்பேன், என்ன குடிக்கிறேன் ஏது குடிக்கிறேன்னு. அத மாதிரிதான் இந்த குட்டி என்ன கண்காணிக்குது. சரி சரி, நேரம் ஆயிட்டு, போய் எதையாவது திங்கிறதுக்கு செய்வோம். காப்பியை குடிக்கும்போது வெறும் காப்பியாவா கொடுக்க முடியும்? வேற என்னமாவது வச்சிருக்கியான்னு கேட்பாரு. இப்படி உட்காந்தா என்னத்தை செய்யறது? கொஞ்சோண்டு வடமாவு எடுத்து வச்சிருந்தேன், அது போய் சுட்டு வைப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? ஹாய் அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அவிந்திகா செல்லம், அபிதா செல்லம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐஸ்வர்யா, அரவிந்த், சூப்பர் சூப்பர். மகிஷாலினி மதுரைன்னு கமெண்ட் பண்ணியிருக்க. தேங்க்யூ ஸோ மச்மா. நாங்களாம் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் கிரிஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனிதா, உனக்கு அறிவு இருக்கா? ஐஸு, நீ என்ன மனுஷி, உன் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்தியிருக்கா, அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற, அனிதாவை தூக்கி போட்டு மிதிச்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐஸு எப்போவுமே அப்படி பண்ண மாட்டா, அனிதாவை இருந்தால் கண்டிப்பாக பண்ணியிருப்பா. ஹாய் கிரிஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கோபமே தீர்வாகாதுல்ல, அதான் மிதிக்கல. அவ எதுக்காக பண்ணான்னு இன்னும் எனக்கு புரியல. வேற என்ன பண்றது? ஹாய் ஹிரீஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னை தூக்கி போட்டு மிதிக்கிற அளவுக்கு அவளுக்கு தெம்பு இருக்காக்கும். மிதிச்சிருவாளா? விட்டுருவானா? ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐசாக்கா, அனிதாக்கா, அண்ணா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், அபி செல்லம், வந்திகா செல்லம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அஸ்வின் செல்லம், நியூஸ் பற்றி சூப்பராக பேசுகிறீங்க. இன்னும் 2 அடி போடுங்க. இந்த அனிதாக்கா திறந்தவே மாட்டாங்களா? பாவம் ஐஸ்வர்யா ராய். ஐசக்கா, நீங்களும் ரொம்ப அனிதாக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்கள் மேலே கோவமாக தான் இருக்கேன். வீடியோ சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்ன லட்சுமி அக்கா, ஒரு வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு சண்டை போட்டா நல்லாவா இருக்கும்? என்ன செய்யறது? அவ எதுக்காக அப்படி பண்ணானே தெரியல. இப்போ வரைக்கும் எனக்கு புரியவும் இல்லை. அப்புறம் எதை வச்சுக்கிட்டு சண்டை போடுறது? புரிஞ்சிருந்தா கண்டிப்பாக சண்டை போட்டிருப்பேன். புரியலைல்ல, அதான் யோசிச்சுட்டே இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணா எப்படி இருக்காங்க? ஹாய் லட்சுமி அக்கா, என்ன என்கிட்ட சண்டை போட வரைஞ்சி கட்டிட்டு வரீங்க போல இருக்கு. இங்கே வாங்க, 2 பேரும் சேர்ந்து சண்டை போடுவோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உன் வீட்டு பிள்ளையை நீயே குறை சொன்னால் சரியா அனிதா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ செஞ்சது தப்புன்னு கூட உணர மாட்டுக்க. இன்றைய கதை வழக்கம் போல சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. என்ன நேசமணி அக்கா, நீங்கள் சொன்ன உடனே அவன் தெரிஞ்சிட போகிறாளாக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஊருக்கு போகிற பிஸியில் இருக்கேன். இன்னொரு 10 days அப்புறம் ஊருக்கு கிளம்புறேன். அதனால் உங்கள் லைவ் எல்லாம் சரி வர பார்க்க முடியல. முடிஞ்ச வரைக்கும் பார்க்க ட்ரை பண்ணுறேன். ஐ லவ் யூ அக்கா. ஹாய் நேசமணிக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன செய்ய, அந்த நேரம் மனசில் என்ன தோணுதோ அதை சொல்லிடுறேன். உங்கள் எல்லாத்துக்கும் தப்பாக தெரியுது. நாளை பின்ன உண்மை தெரிஞ்ச பிறகு சண்டிகை வருவாங்கல்ல, அதை முதல்ல சொல்லிட்டா நல்லது தானே. ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. அஸ்வின் செல்லம், அவந்திகா செல்லம் சூப்பராக பேசுகிறாங்க. அரவிந்த் மாமா, அனிதாக்கா சூப்பராக பேசுகிறாங்க. அனிதாக்கா பார்க்க கோவமாக வருது. இங்கே வந்து அவளை 4 அடி போடு, அப்போ தான் திருந்துவா. ஐ ஹேட் யூ. ஐஸ்வர்யா அக்காவோட அம்மா ஐஸ்வர்யா ராய் அக்கா எல்லாரும் சூப்பராக பேசுகிறாங்க. ஐஸ்வர்யா அக்காவோட அம்மா சூப்பராக பேசுகிறாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீ எப்படிமா இருக்க? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்காங்க? சூர்யா செல்லம் எப்படி இருக்கான்? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஐ மிஸ் யூ அக்கா. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? என் மேலே என்ன கோவமா? சரி கோவமெல்லாம் சரியாயிடும். சாப்பிட்டீங்களா? பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்காங்க? சூர்யா செல்லம் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? 2 பேரையும் கேட்டேன்னு சொல்லுங்கள். ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? ஹாய் ஐஸ்வர்யா, ஹாய் அனிதா, அத்தான், அவந்திகா,
ஐஸ்வர்யா ராய், அருண் செல்லம், அபிதா செல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். வீடியோ பயங்கர காரசாரமாக போயிட்டு இருக்கு. அனிதா, நீ ஏதாவது செஞ்சு அதில் உள்நோக்கு ஏதாவது இல்லாமல் இருக்காது. ஆனால் நீ என்னதான் செஞ்சாலும் அது தப்பு தான். அனிதா பரவாயில்ல, வீடியோ ரொம்ப காரசாரமாக தான் போயிட்டு இருக்கு. வீடியோ வேறு லெவல். அம்முக்குட்டிங்களா எப்படி இருக்கீங்க? செல்லக்குட்டிங்களா, பட்டுத்தங்கங்களா, ஐ லவ் யூ ஆல். உம்மா, வீடியோ மாசாக இருந்துச்சு. ஐஸ்வர்யா ராய், கோபத்தை கொஞ்சம் குறைங்க. வீடியோ ஐ லவ் யூ. அனிதா ஐ லவ் யூ. அஸ்வின் தங்கம் ஐ லவ் யூ ஸோ மச். உம்மா வீடியோவுக்கு நன்றின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீ எப்படிமா இருக்க? உங்ககிட்ட பேசவே முடியல, கொஞ்சம் பிஸியாக தான் போயிட்டு இருக்கு. ஹாய் மசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? கொஞ்சம் உடம்பு வேறு சரியில்லை, அதனால தான் உங்ககிட்ட வாட்ஸ்அப்பில் கூட பேச முடியல. இந்த வீடியோவே 2 நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்போ கம்பேர் பண்ண போகிறேன். ஐ லவ் யூ அக்கா. சாரி அக்கா, கோச்சிக்காதீங்க. என்ன மசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இந்த ஐஸுக்கு தான் உடம்பே சரியில்லை, என்ன பண்ணுறது? சும்மா இருக்கணும்ல. ஐ லவ் யூ அக்கா. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. சாப்பிட்டீங்களா? ஹாய் செல்வம் அண்ணா. ஹாய் தமிழரசி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அபிதா செல்லம், அவந்திகா செல்லம், ஐஸ்வர்யா அக்கா, அனிதா அக்கா, அண்ணா, ஐஸ்வர்யா ராய் அக்கா எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? பாவம் ஐஸ்வர்யா ராய், அனிதா அக்கா பண்ணுறதும் பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி இருக்காங்க. இப்படி பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்லை. அனிதா அக்கா, வீடியோ செம்ம சூப்பர் அக்கான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் செல்வமண்ணா, தமிழரசி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. என்ன செல்வமண்ணா, தமிழரசி அக்கா எப்போ பார்த்தாலும் என்னையே குறை சொல்லிட்டு இருக்கீங்க? அனிதா அக்கா பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கணா? அது எப்படி? நல்லா தானே இருக்கேன். ஐ லவ் யூ ஸோ மச் அண்ணா அக்கா. ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் எபிசோட், வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் கௌசி விஜய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் கௌசி அபி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் கௌசி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் தமிழ் வர்சஸ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி இன்ட்ரெஸ்டிங் கார்ட்டூன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் தமிழ் வர்சஸ் அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் தமிழ் வர்சஸ் அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் தமிழ் லைப்ரரி அண்ணா, எப்படி இருக்கீங்க? கார்ட்டூன் அருமையான பதிவுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் தமிழ் லைப்ரரி அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் தமிழ் லைப்ரரி அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் எங்கள் ஃபேமிலியோடு உங்களை சந்திக்கிறோம். பாய்.